2020 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கிற ஜெயிக்கா? மின்சாரம் வந்து ஃப்ரீ கிடையாது. கலைஞர் ஆட்சியில் ஃப்ரீ மின்சாரமும் தெரியாது. எந்த ஆட்சியிலும் கிடையாது. எந்த ஆட்சியில் முட்டாள் மாதிரி பேசக்கூடாது. தெரிஞ்சா பேச நான் என்னன்றேன்னா, நடைமுறைக்கு கூட பஸ் போட்டலாம் எங்களுக்கு வெங்காயம் ஆச்சு. நான் என்ன சொல்றேன்னா, பொதுவாகவே மின்சாரம்னாவே கலைஞர் ஆட்சி ஃப்ரீ விட்டது. இந்த இலவச அரிசி அது கூட விவசாயத்தை பொறுத்தவரையும் திமுக தான். இந்த மாதிரி கூட நான் திமுக வரும், அது வேற அப்புறம் நீ சொன்ன கேட்கல. உங்க ஆதரவு திமுக. நீ வந்து எதிர்கட்சி உங்களுக்கு கொடுத்தா வாங்கி போயிடுவேன். எனக்கு அது தேவை ஃப்ரீ பாரு. நான் போட்டேன் மின்சாரம் வந்த உடனே ஸ்டாலின் ஒரு ஃப்ரீ கரண்ட் அவர் இந்த தான். மறுபடியும் அவரு 2024 அவர் தான் ஆட்சி. இதெல்லாம் கிடையாது. சும்மா எதுக்கு வேஸ்ட் பண்ணி இப்போ இங்க இருக்கவங்களே சொல்றாங்க லேடிஸ் பஸ் ஃப்ரீ விட்டதுனால ஆட்டோ பாதிக்குது. அவங்க கொடுப்பாங்க, பாதிப்பு தான் இருக்கு. நாங்கள் என்ன பண்றது? அவங்க நம்பி பிழைக்கிறான். ஒரு 20 பேர்ட்ட கேட்டேன் ஆட்டோக்காரன் கேட்டு, அவங்க எல்லாரும் அதை தான் சொல்றாங்க. என்ன பண்ண ஆட்டோக்கார போடலன்னா ஜெயிக்க போறாங்க. கோடிக்கணக்கான பேர் ஓட்டு போறாங்க. ஜெயிக்கிறது அவரு தான். ஆட்டோக்கார பஸ்கார் போடலன்னு ஜெயிக்கிறது இல்லையா? விவசாய மக்கள் இருக்கிறாங்க. நீ போங்க இப்போ ஃப்ரீ கரண்ட் எங்க ஊர்ல திருப்பி 25 சர்வீஸ் வந்துச்சு. போர் போடுறாங்க. அப்படியே ஒரு மாதம் சர்வீஸ் போடா. இன்னும் 3 ஆட்சி போன விட சோறு போட உட்காந்து எடப்பாடி போடா. ஜெயலலிதா இதுல வந்து எடப்பாடி கிடைக்கிறது இல்ல. மறுபடி 26ல திமுக ஆட்சி தான் உட்காரு. நான் எழுதி கொடுக்குறேன். நாங்க கிருஷ்ணகிரில இந்த வில்லேஜ் சைடு போயிட்டோம். இங்க கிருஷ்ணகிரி சைடுல இங்கேயும் கேட்டோம். ஓரளவுக்கு விஜய்க்கு தான் அதிகமா வந்திருக்கு எங்களுக்கு வீடியோ எடுத்ததுல. மற்றபடி அடுத்து ஏரியோர்களெல்லாம் யாருமே முதியோர்களோ அவங்க வந்து நாங்க கேட்டது வந்து 70% வந்து 60 வயசு மேல இருக்கிறவங்கள தான் கேட்டோம். அவங்கள டிஎம்கே சொல்றாங்க. இந்த லேடிஸ் வந்து முக்கியமா விஜய் மட்டும் தான் சொல்றாங்க. லேடிஸ் எந்த ஏஜ் லேடிஸும் விஜய் மட்டும் தான் சொல்றாங்க. அதே மாதிரி திமுக தான் பாலியல் வன்கொடுமை போடுறது, பொட்டப்பள்ளிங்களை 13 பொண்ணுகளை ஓத்தது வரலாறே திமுக ஆட்சியில் தான் நடந்துருக்குது. படிக்கிற பொண்ணுங்களை கெடுத்ததெல்லாம் இந்த திமுக ஆட்சியில் தான். கிருஷ்ணகிரியில வந்து 254 வழக்கு இருக்கு. யாருக்கா தெரியுதா? பொதுவா பேசுன்னு பாக்கலாம். எவனும் பேச மாட்டான். பொதுவா பேசல அவன் வீட்டுல கருத்து இருக்கும். அது வேணாம். இதுக்கு யாரோ பேசுறாங்க. எனக்கு சப்போர்ட் டிஎம்கே தான். ஸ்டாலின் தான் எனக்கு சப்போர்ட். எல்லா ஆட்சியும் சரி அதெல்லாம் சரி டிஎம்கேல இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்குல்ல. வசதிக்கு கேட்கறது செய்யறது, ஒரு பொருள் வாங்க செய்யறதுக்கும் ஏதோ ஒரு அதிகாரிகிட்ட போய் பேசினா கூட எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. டிஎம்கேல இருந்தால் ஒரு இது அதான் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஓரளவுக்கு கேட்குறாங்க. அதனால எங்களுக்கு எப்பவுமே ஸ்டாலின் தான். எங்களுக்கு சூரியன் இப்போ யாருன்னா புதுசா வந்தா நல்லா இருக்கும். புதுசா விஜய் இருக்காரு. விஜய் ஏதோ புதுசா எதனா பண்ணுவாங்கன்றது எல்லாம் மாத்தி ஆட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஒரு உதவி கிடையாது. உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, விஜய், தாவேக்கா? உங்க ஆதரவு அவங்க எது பண்ணலாம்? அவங்க சப்போர்ட் பண்ணாலும் அவங்க விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜய் ஆட்சி மாற்றி கொடுத்து பாடலான்னு இதெல்லாம் எதுக்குமே இந்த திமுக ஆட்சியில் வந்து எதுவுமே ஒன்று மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்காங்கன்ட்டு அவங்களே தான் சொல்லிக்கிறாங்க. மக்கள் யாருமே தெரிஞ்சா இந்த ஆட்சியில் நாங்கள் நல்லா இருக்கிறாங்கன்னு யாருமே ஒரு வக்கரவாயில் கூட வரல மக்களுக்கு. அதனால் ஆட்சி மாற்றம் வந்தால் தான் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்கன்றது ஒரு ஐடியா, ஒரு அபிப்பிராயம். யாராக இருந்தாலும் மக்களுக்கு நல்ல தெரியாது. அவ்வளோதான் ஒரே வார்த்தை.
அவ்வளோதான் அவங்களுடைய முடிவு. இருபத்தாறு திமுக அதிமுக விஜய் வந்திருக்காங்க. உங்க ஆதரவு யாருக்காக? ஓட்டே போடுது என்னுடைய கருத்து. எதனால ஓட்டு வேணாம்? அரசியல்வாதிகளும் சுயநலவாதிகள், குதிரவாதிகள் கிடையாது, சுயநலவாதிகள். அவங்களும் எங்களை மாதிரி இருந்தால் ஓட்டு போடுவோம். அவனுக்கு பாதுகாப்பு ஓட்டு போடுற எனக்கு பாதுகாப்பு. ஓட்டு போடுறதும் நாங்கள் அது அவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு, எங்களுக்கு பாதுகாப்பு. அவங்களும் மக்களோட மக்கள் இருக்கணும். ஓட்டு போட்டால் விஐபி கிடையாது, ஓட்டு போடுறதும் விஐபி தான். அதிமுக விஜய் வந்திருக்காங்க. விஜய் தான். ஏன்னால விஜய் சொல்றீங்க? நல்லா இருக்கும், ரிலீஸ் ஆகும். இருக்கிற பசங்க பார்க்கலாம். 26 மாறுதா எல்லா ரசிகரும் போட்டாங்க. நல்லா இருக்கும். அந்த காலத்து இந்த காலத்து வரையும் ரெண்டே கட்சி தான் இருந்துச்சு. ரெண்டெல்லாம் ஒன்று அது எப்போ கிட்ட இருக்கும். பார்க்கலாம், இது மாறணும். மாறுற முடிவு இருந்துச்சுனாக்கா செம்மையா இருக்கும், எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ஜாதி கிஜியெல்லாம் இருக்கக்கூடாது. ஜாதி அவன் ஜாதி ஜாதி கிருஷ்ணகிரியில ஜாதி தான் அதிகமாக பார்ப்பாங்க. பார்க்குறாங்க சில பேர், மற்றபடிலாம் இருக்காங்க இருக்கிறாங்க. அதுக்குன்னே சரி பிடிச்சி அடையிறாங்க. நாங்கெல்லாம் தலைப்பேன் தான், நான் இல்லைன்னு சொல்றேன். அவ்வளோ தலைப்பேன் தான், கேங் மாதிரி தலைப்பேன் தான். இதுக்காக விஜயகாந்த் கூட்டம் வந்தவர் ஏதாவது பண்ணாருனாக்கா இன்னும் நல்லா இருக்கும். வரல, ஒரு ஊரா வரல, ஒரு ஊரா போனா அவர் ஊரா வரணும்னு அவசியம் இல்லைண்ணா. இந்த இடத்துல வேலை செஞ்சா போகணும். நீங்க வந்து அவர் கை காமிச்சு கூட்டம் டிராபிக் அதெல்லாம் இல்லை. ஏன்னா செயல் அவன் சொன்னார்ல, செயல் அந்த செயலே பண்ணிட்டோம் அவர். அது இப்ப இருக்கவங்க வந்து அப்படி இல்லை. இப்ப இருக்கவங்க நீங்க சொல்ற மாதிரி ஒத்துக்கலாம். ஆனா அந்த காலத்து ஆளுங்கெல்லாம் அந்த மாதிரி நேர்ல வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கும். ஆளுங்க இருந்தால் தானே பார்க்கறதுக்கு. அப்பப்போ போயிடுவாங்க, போயிடும். இருக்காங்க, இது இருக்கவங்க இருக்காங்க இல்ல, இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அதுக்குள்ள போயிடுவாங்க. பாதி கண்டிஷன் தான் எல்லாமே. மீதி நாம தான் நான் பார்க்கலாம். கொலை போயிடுச்சுறாங்க ஆட்டோக்காரங்க. பஸ் ஃப்ரீ இல்லை, இலக்காரமா பார்க்குறாங்க ஆட்டோக்காரங்கண்ணா. இல்லை உங்களுக்கு இருக்குங்க, இவங்க ஆட்சி பண்ணாங்க, இவங்க ஆட்சி பண்ணிருக்காங்க. திமுக ஆட்சி தான் வருது. இதுக்கு மேலே யார் வருவாங்க? இது ஆட்சி இது பண்ணாங்க நல்லா. புது ஆட்சினா யார்? விஜய். விஜய் எல்லாரும் அதான சொல்றாங்க. அவர் பேச்சாளர் எல்லாத்தையும் ரொம்ப பேசுறது இல்லை. உங்க ஆதரவு யாருக்கு? 24 லட்சத்துல உங்க ஆதரவு யாருக்கு? திமுக அதிமுக விஜய் வந்திருக்காரு. உங்க ஆதரவு யாருக்கு? என்னாச்சு புதுசா திடீர்னு வந்து இப்படி கேட்காத என்ன சொல்றது? இல்லை, புதுசா ஆதரவு தரல விஜய்க்கு தான் அவளுக்கு. விஜய் எதனால விஜய்க்குன்னு சொல்லுவாங்க? எதனால விஜய்க்குனாக்கா புதுசா ஒருத்தர் கொண்டாடலான்னு இருக்காங்க. வேற ஒன்று இவங்க ஆட்சி நம்மள மோட்டாரை ஒழிச்சிருச்சு மொத்தம். அதனால புதுசா ஒரு சிஎம் கொண்டாடலாம். ஒரு நல்லாட்சி அமைக்கலாம். வேற எதுவும் சாப்பிட்டு போகணும். சப்போர்ட் யாருங்க? டிஎம்கே, டிஎம்கே, ஏன்னா நாங்க ஏடிஎம்கே, அதனால ஏடிஎம்கே. நீங்க அவரு எல்லாரும் ஏடிஎம்கே. என்னடா போஸ்டிங் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. இல்லை 26 ஏடிஎம்கே. ஓகே, எதனால அதிமுக? எதனால அதிமுக உங்க ஆதரவு? நம்ம கட்சி அது, அதனால நம்ம அதில் தான் திரும்ப பரவாயில்ல. அதனால ஏடிஎம் அது எதனால இல்லாத நமக்கு எம்ஜிஆர் காலத்துலேருந்து நம்ம ஏடிஎம். அதனால எம்ஜிஆர் கட்சின்றதுனால அதில் இருக்கிறோம். கேட்குறாங்க என்ன ரீசன் சொல்லுங்க. ரீசன் மொத்தத்தில் அவ்வளோதான் ரீசன்.
அந்த பேட்டி செல்லாது. இந்த பேட்டி எல்லாம் செல்லாது.